தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியது தான் ஹாட் டாபிக் இன்னைக்கு மீடியாலலாம். இப்படி பேசலாமா? அவர் அப்படி தான் பேசணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வகையில் தனக்கு மக்கள் தந்திருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை காக்கும் வகையில் நெஞ்சுரத்தோடு ஜனநாயகத்தை காப்பதற்கும் மக்களை காப்பதற்கும் மக்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை காப்பதற்கும் அவர் உரக்க குரல் கொடுத்தது தான் சரி. அவர் பேசியது தான் ஜனநாயகத்தில் இன்றைக்கு ஒரு பரிமாணம். இன்றைக்கு அவர் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமெங்கும் நமது இந்தியர்கள் ஸ்லாகித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு போல்டான ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இவரை எப்படி மோடி சமாளிக்க போகிறாருன்னு தெரியலையே, முதல் நாளே அதிருதே அப்படி என்கிற வகையில் அவருடைய பேச்சு நல்ல தெளிவாக இருக்கிறது, மக்களை பற்றி இருக்கிறது. ரொம்ப இந்துக்களுக்கு எதிரானவர்களாக பாஜகவை சித்தரிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க தான் இந்துக்களின் காவலர்கள் அப்படின்னு காட்டிட்டு இருக்கும்போது, நீங்கள் மட்டுமே காவலர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் அது மாதிரியான? அதாவது அவர் சொல்கிறது, அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு அருமையான வரையறை இந்து மதத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சிவனை காட்டுகிறார், அன்பே சிவம். அப்போது இந்து மதம் என்பது அன்பை போதிக்கிறது, உண்மையை போதிக்கிறது, நேசத்தை போதிக்கிறது, அதையும் தாண்டி தைரியத்தை போதிக்கிறது. ரைட். ஆனால் இந்துக்கள் என்று சொல்லுகிற சில பேர், அதாவது பாஜக, ஆர்எஸ்எஸ் இவர்களை சொல்லுகிறார். இப்படி சொல்லிக்கொண்டு நீங்கள் வெறுப்பை விதைக்கிறீர்கள். அது அன்பை போதிக்கிறது, நீங்கள் வெறுப்பை போதிக்கிறீர்கள். அது உண்மையை போதிக்கிறது, நீங்கள் பொய்யை போதிக்கிறீர்கள். அது பாசநேசத்தை போதிக்கிறது, நீங்கள் சண்டையை போதிக்கிறீர்கள். அது தைரியத்தை போதிக்கிறது, நீங்கள் பயத்தை விதைக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் யார்? ஒரு இந்துவாக இருக்கிறவனால் யாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்காது. அவர் அன்பே சிவம் என்று உணர்ந்த காரணத்தினால் கடவுளே அன்பாக தான் இருக்கிறார். அப்போ நாம் எல்லா உயிரினங்களையும் சக மனிதர்களையும் நாம் அன்பாக நேசிக்க வேண்டும் என்பதும், நீ எதற்கும் கவலைப்படாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று அவனுக்கு தைரியம் கொடுப்பதும் தான் இந்து மதம். ஆனால் இதற்கு நேர்மாறாக இவர்கள் புல்டோசரை வைத்துக்கொண்டு, சம்மட்டி அரிவாள் மண்வெட்டியை வைத்துக்கொண்டு பயங்காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக போலி இந்துக்களின் முகத்தை கிழித்திருக்கிறார் நமது ராகுல் காந்தி அவர்கள். நியாயம் தானே அவர் பேசுகிறது? இந்து மதம் தானே சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையான இந்துக்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால தான் இங்கே ஒரு இஸ்லாமியர்களுக்கு இங்கே எங்கேயாவது பயம் இருக்கா? கிறிஸ்தவர்களுக்கு இங்கே எங்கேயாவது பயம் இருக்கா? தலித்துகளுக்கு இங்கே எங்கேயாவது அந்நியம் இருக்கிறதா? கிடையாது. இங்கே உண்மையிலே இந்து மதம் எதை போதிக்கிறதோ அந்த சகோதரத்துவம், அன்பு, உண்மை. ஒரு 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 இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம், ஒரு இஸ்லாமிய சகோதரனையோ ஒரு கிறிஸ்தவ சகோதரனையோ ஒருத்தன் அடிக்கிறான்னா ஒரு இந்து சகோதரன் கண்ணை மூடிட்டு போக மாட்டான். முஸ்லீம் தானே அடிச்சு போட்டோம், யோ எதுக்கே அடிக்கிற கேட்போமா மாட்டோமா? இல்லையா? அப்போ சக மனிதனை சக மனிதனாக நேசிக்கிற இந்து மதம் போதிக்கிற உண்மையை, அந்த தத்துவத்தை உணர்ந்திருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் தமிழர்கள். அதனால தான் நான் சொன்னேன், உண்மையான இந்துக்களாக இருக்கிற காரணத்தினால் தமிழர்கள் போலி இந்துக்களான பாரதிய ஜனதா கட்சியை உரட்டி அடிக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். அமித்ஷா எழுந்திருச்சு ராகுல் காந்தி பேசுனதெல்லாம் தப்பு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றார். இதுவரையிலும் இல்லாத வகையில் ராகுல் காந்தி பேசுகிறார். அத்தனை அமைச்சர்கள் எழுந்துச்சு கவுண்டர் கொடுக்குறாங்க. மோடியே எழுந்திருக்கிறாரு, அமித்ஷாவே எழுந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தது மாதிரியே இல்லையே. இது ஒரு சரித்திரம்ல. மோடியை பதில் சொல்லி என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 10 ஆண்டு காலத்தில் மோடி அதாவது அதுவும் முறைப்படி அவர் பிரதமர் இது பேசி ஆகணும்னு இருக்கிற இடத்துல பேசியிருப்பாரே தவிர வேறு எங்கேயாவது அவர் பதில் பேசி பார்த்துருக்கீங்களா? நேற்று ஏன் பதில் பேசினார்? அப்போ ராகுல்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குல்ல. த ஸ்பீச் ஹேஸ் த பவர், ரைட்? அந்த பேச்சில் ஒரு சக்தி இருக்கிறது. அதனால தானே பேசவே பேசாமல் ஆழ்கடலில் போட்ட கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற மோடியே எந்திரிச்சு பதில் பேசுகிறாரு. அப்போது நமக்கு இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தேவை தானே, இல்லையா? அது மோடினா என்னப்போ பெரிய பிம்பம் மாதிரி இருந்தது, அப்படியே உடைச்சி சுக்குநூறாக்கி போட்டார். பாராளுமன்றத்தில் என்ன ஒரு நக்கல் இல்லை? நம்மளாம் பயாலஜிக்கலாக பிறந்திருக்கோம்,
ஆனால் பரமாத்மா நேரடியாக பேசக்கூடிய ஆத்மா மோடி தேவையா? ரைட். அப்போ உங்களினுடைய ஒரு அறிவிற்கு புறம்பான பேச்சு கிண்டலுக்கு வழிவகுக்கிறதா இல்லையா? அதை விட அருமையாக அடுத்தல கேட்டார்ல ஒரு கேள்வி. காந்தியை இவங்க கொண்டு விட்டாங்க, ஒரு சினிமா அவரை ரிவைவ் பண்ணுது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த இக்னரன்ஸ். ரைட். இக்னரன்ஸ் என்பது முட்டாள்தனத்தை கொஞ்சம் நாசுக்காக சொல்கிறது, அறியாமை அப்படின்னு சொல்கிறது இல்லை. பாராளுமன்றத்தில் அவர் கேட்குறது சரிதானே? ஏயா நான் கேட்குறேன், 1963 நம்ம அமெரிக்காவினுடைய 2வது ஜூனியர் 1963 ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்க மண்ணில் என் கருப்பின குழந்தைகளும் வெள்ளை குழந்தைகளும் வெள்ளை இன குழந்தைகளும் ஒன்றாக உட்கார்வார்கள், ஒன்றாக படிப்பார்கள், ஒன்றாக விளையாடுவார்கள், இங்கு எந்த விதமான ஒரு பிரிவினையும் இருக்காது, அப்படி ஒரு சமூகத்தை நான் கனவு காணுகிறேன் சொன்ன 20 லட்சம் மக்கள் மத்தியில் அவர் ஆற்றிய உரை இன்றைக்கு சிறப்பு வாய்ந்த உரைகளில் ஒன்று. அந்த உரையை பேசின மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் எனக்கு இன்ஸ்பிரேஷன் காந்தின்னு சொன்னார். அதை விட சமீபமாக ஆப்பிரிக்க மக்களுக்காக போராடிய நெல்சன் மண்டேலா 30 ஆண்டு காலம் ஜெயிலில் இருக்கிறார். கேட்குறார், உங்களுக்கு எப்படி இந்த பொறுமை அப்படின்னு. காந்தி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற ஒருவரை ஒரு சினிமா படம் தான் அவரை ஞாபகப்படுத்துதுன்னு பேசுகிற ஒரு இந்த பேச்சை நேற்று அழகாக நையாண்டி பண்ணார் ராகுல் காந்தி. யூ சி த டிகிரி ஆஃப் இக்னரன்ஸ். எவ்வளவு கேவலமான அறியாமை இது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அப்போ இப்போ இனிமே தான் மோடி படிப்பார். ஓகோ நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது, பிரதமருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அந்த மரியாதையை யார் காப்பாற்றணும்? தம்பி, நீங்கள் என்னைய பேட்டி எடுக்க வரீங்க, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற வரலாற்று சிறப்புமிக்க கட்சியினுடைய செய்தி தொடர்பு செயலாளர். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வாரீங்களோ அந்த எதிர்பார்ப்போடு நாம் பேசணும்ல. இந்த கட்சிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, இங்கே இருந்த தலைவர்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. அதுக்கு தக்கன நாம் பேசலைன்னா என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அப்போ அதை அந்த அந்த மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. அப்போ பிரதமருக்கான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? பிரதமர்கிட்ட தானே இருக்குது. நீங்கள் காப்பாற்றலை, காற்றுல பறக்க விட்டார் நேற்று ராகுல். என்ன செய்ய முடியும்? நிறைய விஷயங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டாங்க. அது எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு நேற்றே தெரியும். அவர் பேசி முடித்த உடனே நமக்கு தெரியும், வரலாற்றில் அவர் பேசிய உண்மைகளெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆயிரும், தூக்கி போட்டுருவாங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவார்கள் என்று நமக்கு தெரியும். நல்ல வேளை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் 3 விஷயத்தை எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை பேசலை, மைதியத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் ஒன்றும் தவறில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது, அதாவது 2019 இவரை பிரதமர்னு தளபதி சொன்னப்போ, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவரை ப்ரப்போஸ் பண்ணப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி உணர்றாங்க, அன்னைக்கு அவன் திறமசாலி என்பதை அன்றைக்கே கண்டுபிடித்தவர் தலைவர் தளபதி. அதுதான் நான் சொல்கிறேன். அவருடைய தேர்வுகள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும் என்பதற்கு ராகுல் காந்தியும் ஒரு உதாரணம். நேற்று அவரை அடித்த அடி மொத்தமாக கலங்கி போய் கிடக்குத. என்னம்மா இன்னும் இருக்குது. அவர் தான் சொல்லிட்டாரு, உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் ஆட விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உண்மையாக சொல்லுகிறேன், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை இந்தியர்களுக்கும் ராகுல் காந்தி ஒரு நம்பிக்கை விதையை விதைத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த போக்கு சரின்னு பார்க்குறீங்களா? ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல அனுகூலமான போக்கில் இருந்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கணும்ல. கண்டிப்பாக. அவர் தான் சொல்கிறாரே, நீங்கள் நீட்டு மாணவர்களுக்கு எதிரானது, இதை உட்காந்து பேசுவோம்னா பேச மாட்டாங்கிறீங்க, வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க, வேண்டாம்ங்கிறவங்கள விட்டுருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்கிறீங்க, தெளிவாக சொல்கிறாரு. உங்கள் கூட பரமாத்மா பேசுதுன்னு சொல்கிறீங்களே, இந்த பரமாத்மா தான் வேளாண் சட்டங்களை கொண்டு வர சொல்லிச்சா? சட்டத்தின்பால் உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்காமல் உங்களை வைக்க சொல்லியிருக்கிறதா? வேளாண்களுக்கு எதிராக, வேளாண் மக்களுக்கு எதிராக பணக்காரர்களுக்காக 3 சட்டத்தை இயற்ற சொன்னதும் அந்த பரமாத்மா தானா? ரைட். இதெல்லாம் அவருடைய கேள்வி நியாயமானது தானம்மா. மக்களுக்காக தானே கேட்குறாரு, மாணவர்களுக்காக கேட்குறாரு, ஏழை விவசாயிகளுக்காக கேட்குறாரு, மணிப்பூர் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. இதில் என்ன தவறு? இதுதானே பேசணும் பாராளுமன்றத்தில். அதனால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று வெரி குட் ஸ்டார்ட்.
பாராளுமன்றத்தில் ஜனநாயக விடியல் நேற்று பார்க்கப்பட்டது. என்னதான் இருந்தாலும் இந்த ஜெயிச்ச பிறகு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க, நீ எவ்வளவுதான் வலிமையான எதிர்க்கட்சியாக எதிர்பக்கத்தில் அமர்ந்தாலும் அவங்க தான் கவர்மெண்ட்டு, அவங்க கிட்ட கூட்டணியா மெஜாரிட்டி இருக்கு, அவங்க தான் எல்லாத்தையும் செயல்படுத்த போறாங்க, என்ன இருந்தாலும் அவங்க பண்ணுறதை நீங்கள் தடுக்க முடியாது. இல்லை, அதாவது நீங்கள் தடுப்பது என்பது வேறு, ஆனால் நாட்டு மக்கள் மனதில் அவர்களை தோலுரித்து காட்டுவது என்பது வேறு. இதுக்கு முன்னாடி பேச விடாமல் உட்கார வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு சமமாக இன்றைக்கி எதிர்க்கட்சி உட்காந்துருச்சு. 237 நம்ம எதிர்க்கட்சிகள், நீங்கள் 240, அவ்வளோதானே வித்தியாசம். கூட்டணி கட்சிகள் விட்டுருங்க, அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். இஷ்யூ பேஸ்டு அவங்க வந்து சம்டைம்ஸ் அவங்க தேமே சப்போர்ட் ட்ரெஸரி பெஞ்ச், சம்டைம் அப்போசிஷன், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு 240, எங்களுக்கு 237, 3 பேர் தானே வித்தியாசம், ரைட்? அப்போ உங்களுக்கு ஈக்குவலாக எங்களால் குரல் கொடுக்க முடியும். நீங்கள் நினச்சபடியெல்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது. ஓகே, உங்களினுடைய எதேச்சதிகாரமும் சர்வாதிகாரத்திற்கும் சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அடித்தவர்கள் இந்திய நாட்டு மக்கள். ராகுல் காந்தியை நான் சொல்லலை, இந்த சாவுமணி அடித்தவர்கள் யார் என்று கேட்டால் இந்திய நாட்டு மக்கள். இந்த நீட் பிரச்சனையை இப்போது எல்லா மாநிலங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அதுக்கு விதை போட்டது தமிழ்நாடு. அந்த வகையில் பெருமையாக இருக்குது அவங்களுக்கு. கண்டிப்பாக, நிச்சயமாக. அதாவது நிறைய விஷயங்களுக்கு நம்ம தான் மார்ஷல் விதை போட்டிருப்போம். முதல்ல சமூக நீதியில் இடஒதுக்கீட்டுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றினது யார்? 15வது பிரிவில் 4, 14வது பிரிவில் 4 யார் மாற்றினா? 1951 நேரு வந்து இதை மாற்றிடணும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லேருந்து இதை மாற்றி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டதாகவோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் நினச்சா அவங்களுக்கு வந்து கல்வியவோ இதையோ கொடுக்கறத வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வந்தது யார்? நம்ம தான் கொடுத்தோம். இந்தியாவில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தது நம்ம தான். எத்தனை மாநிலம் இன்றைக்கி எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீட்டு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் கொண்டு வரணும்னு சொல்லி முதல்ல மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னதும் நம்ம தான் செஞ்சோம். இன்றைக்கும் நம்ம தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீட்டில் வந்து ஆல் இண்டியா பூலில் 27% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான், தமிழ்நாடு தான் போராடிச்சு. இன்றைக்கும் தமிழ்நாடு நீட்டு வேண்டாம்னு போராடிச்சு, இன்றைக்கி எல்லாம் போராடுகிறார். எனவே எப்பொழுதுமே ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் ரிமைனிங் இந்தியா, தட் இஸ் தமிழ்நாடு. அதுதான் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு சொன்ன உடனே புரிஞ்சிடும் நம்ம மக்களுக்கு. நம்ம மக்கள் வந்து ஈவன் தோ எஜுகேஷ்னலி இல்லிட்ரேட்டட் some people, politically they are literated. அது எப்படின்னு புரியல. நீங்கள் சாதாரணமாக ரொம்ப சாமானியமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிமோட் வில்லேஜில் போய் நீங்கள் இன்றைக்கி அரசியல் பேசுனீங்க அப்படின்னா நம்ம மக்கள் பேசுவாங்க. நாட் ஓன்லி ஜென்ஸ், லேடிஸும் பேசுவாங்க, தாய்மார்களும் பேசுவாங்க. அது இந்த மண்ணுக்கான சிறப்பு. அதனால தான் அந்த பூமியில் விளைகிற அடுத்த தலைமுறைகள் இன்னும் அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறது. நீட் பற்றி பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னு வெளிநடப்பு செய்கிறீங்க. இப்போ அதிமுகவினர் என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதிரி தானே நாங்கள் கள்ளக்குறிச்சி பற்றி பேசுறதுக்கு அனுமதி கேட்டோம், எங்களை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இப்போ அங்கே போய் இப்படி பண்ணுறது நியாயமா? அங்கே ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து அங்கே பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம், பண்ணுறோம், அவங்க எங்களுக்கு டைம் ஒதுக்குறோம். இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே நம்ம விவாதிப்போம்னு சொன்னோம்ல. அவங்க விவாதிப்போம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. நம்ம உத்தரவாதம் கொடுத்தோம். சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு, முதலமைச்சர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, இல்லைங்க அவங்க வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி, அவங்களுடைய கருத்து அதில் பதிவு செய்யப்படணும், அவங்கள உள்ளே கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. வரணும்ல. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது உங்களுடைய நோக்கம் அன்றைக்கி என்ன, அதை ஃப்ளாரப் பண்ணணும், கள்ளக்குறிச்சி விஷயத்தை ஃப்ளாரப் பண்ணணும். அதுக்காக நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறீங்க, ரைட்டு. அது ஒரு எதிர்க்கட்சிங்கிற முறையில் நீங்கள் அரசியல் பண்ணி தான் ஆகணும். போனீங்கள்ல, வெளியே போய் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை சொல்லிட்டீங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும், நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சோம். அப்புறம் உள்ளே வந்து உட்காந்து பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கு தான் முதலமைச்சர் சொன்னார், 2022 இருந்து உங்கள் ஆட்சியில் சேர்த்த 1740 பேருடைய லிஸ்டெல்லாம் என் கையில் இருக்குது, எல்லாத்தையும் படித்தா அவமானமாக போயிடும்னு சொல்லி எந்திரிச்சு ஓடி போயிட்டீங்க. அதுதான் உண்மை. இது வேறு. பாராளுமன்றத்தில் அப்படி இல்லை. பாராளுமன்றத்தில் அவங்கள சொல்லுங்கள், கேள்வி நேரம் முடிஞ்சோடனே நம்ம விவாதிப்போம், அதுக்கு ஒரு தனி டைம் ஒதுக்குவோம், சொல்லுங்கள், நம்ம விவாதிப்போம். நம்ம இப்போ தான் விவாதிக்கணும்னு சொல்லி வாதிங்க, விவாதிப்பதற்கு அனுமதி தரங்க, தாங்க. விக்கிரவாண்டி எலெக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு சார்? நல்லபடியாக போயிட்டுருக்கு, அருமையாக போயிட்டுருக்கு. அதாவது ஏறத்தாழ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்
திமுகவை நோக்கி பெரிய அளவுல களத்துக்குள்ள போன மாதிரியே தெரியல. பெரிய அதாவது என்னன்னா அங்கே ஓவர் கான்ஃபிடென்ஸோ அப்படி கிடையாது. ஒன்று என்னென்னமா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், தேர்தலை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும். பாராளுமன்ற தேர்தலுக்கு யார், சட்டமன்ற தேர்தலுக்கு யார், இடைத்தேர்தலுக்கு யார் தெளிவாக இருப்பாங்க. அவங்க இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேஜில் தான் அந்த வாய்ப்பு வரும். ரைட். அப்படி இல்லாத பட்சத்தில் பெரும்பாலும் 99% அவங்க வந்து ப்ரோ ரூலிங் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது ஒரு பக்கம், அவர்களுடைய உளவியல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆட்சியின் மீதான எந்த அதிருப்தியும் மக்களிடம் பெரிதாக இல்லை. 1-2 இருக்கலாம் ஆங்காங்கே. அதுவுமே நான் சொல்கிறது வந்து செய்வினையால் வந்தது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். அதாவது அந்த 1000 ரூபா கொடுத்ததில் சில பேர் கிடைக்காம இருக்கலாம். சில இந்த மாதிரி நம்ம செஞ்சதில் அவங்களுக்கு கிடைக்காததுனால் வந்த அதிருப்தியாக இருக்கலாமே ஒழிய இந்த ஆட்சியின் மீது பெரிய அதிருப்தி யாருக்கும் இல்லை. எனவே நான் வந்து அதை உறுதியாக சொல்கிறேன், நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான். எதிர்பக்கத்தில் அதிமுக நிற்காது, திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு தான் எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்க போகிறாரு. அதிமுக வாக்காளர்களே தேமுதிக வாக்காளர்களே எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள், திமுகவை ஒன்று சேர்ந்து அழிப்போம் அப்படின்றாங்க. அதிமுகவும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அதிமுக தொண்டர்கள் அவங்களுக்கெல்லாம் வாக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா திமுகவை எதிர்த்து தானே சார் அவங்க ஒன்றில் வாக்களிக்க போக மாட்டாங்க. ரைட், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வாக்களிக்க போக மாட்டார்கள். போனாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தா அது தனக்கு தான் காசுலே செய்வன வைக்கிற கதை. ரைட். ஏம்னா தப்பி தவறி இவனை ஓட்டை வாங்கினான், ஜெயிக்க போகிறதில்ல. ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அதிகமான சீட்டு கேட்பாங்க. 2026 கூட்டணிக்கு வரணும். இப்போவுமே ஏதோ காசு கொடுத்துட்டதாகலாம் எல்லாம் பேசுகிறாங்க. ஏதோ அட்வான்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அது என்ன அட்வான்ஸ்னு நமக்கு தெரியல, முடிஞ்சிருச்சுன்னு. அப்போ இப்போ ஓட்டு அதிமுக ஓட்டை அங்கே போட்டால் அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிற மாதிரி ஆயிடும். தோல்வியில் அதிகமான வாக்குகள் வாங்கினது. அப்போ 26 எனக்கு அதிகமான சீட்டு தாங்கன்னு கேட்பாங்கல்ல, எப்படி கொடுப்பாங்க? இல்லை அரசியல் ரீதியாக விட்டுருங்க, கொள்கை ரீதியாக பாருங்களேன். கொள்கை ரீதியாக திமுக எதிர்த்து தான் அதிமுக உருவாச்சு. திமுக அழிக்கிறதுக்காக ஒன்று சார் நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. அதான் நான் சொன்னேன், ரெட்டலைக்குத்தான் ஓட்டு போடுவேன் என்று இருக்கிறவர்கள் வாக்களிக்க போக மாட்டார்கள். ரைட். ஆதரவுன்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே பேஸ் பார்த்தீங்கன்னா தம்பி, திமுக அப்படின்னா உதயசூரியனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு 15 to 20%. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கும் இருக்கும். மீதி ஒரு 10% பார்த்தீங்கன்னா ஆதரவாளர்கள். இந்த ஆதரவாளர்கள் தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறவன். அதிமுக ஆதரவாளராக இருப்பான், தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க திமுக ஓட்டு போட்டுருவாங்க. அதே மாதிரி திமுக ஆதரவாளராக இருப்பாங்க, திமுக ஆட்சி பிடிக்கல, இவங்க அதிமுக ஓட்டு போட்டுருவாங்க. இவங்க தான் வந்து அந்த சேஞ்ச் உருவாக்குறது, ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறது. அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கான அந்த ஆதரவாளர்கள் இருக்காங்களே, இந்த பேஸ் ஓட்டு போட போக மாட்டாங்க. இந்த ஆதரவாளர்கள் ஆட்டோமேட்டிக்காக திமுக ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஒன்றும் நடக்காது. அதனால் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அல்லது நாம் தமிழருக்கோ வாக்களிப்பது என்பது அதிமுக தன் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்பது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். எனவே தன் கட்சியை அழிப்பதற்கு எந்த தொண்டனும் முன்வர மாட்டார்கள். எனவே ஒருவேளை வீட்டில் இருப்பார்கள், இல்லை அந்த பக்கம் போக மாட்டார்கள். நோட்டாவை கூட அமுத்தலாம். அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் 4 கட்சிகளோடும் ஒரு காலத்துக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன சீமானே இறங்கி வந்திருக்காரு இன்னைக்கு. ஆமாம், அவர் தான் போயிட்டாரு. போய் அதிமுகவுக்கு ஆதரவுலாம் கொடுத்தாரு. நமக்கெல்லாம் பொது எதிரி திமுக தான். நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், கேட்கல. பொது எதிரி திமுக தான்ங்கிறாரு. சென்ட்ரலில் நீங்கள் பிஜேபி அழிக்கிறதுக்காக ஒட்டு மொத்தமாக சேர்ந்த மாதிரி எதுவும் எல்லாரும் ஒன்று சேர்றாங்களோ? அது பிஜேபிக்கும் திமுகவிற்குமான ஈக்குவேஷன் எப்படி சரியாக வரும்? அது வேறு. அது வந்து ராகுல் காந்தி வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் அது மனித குலத்திற்கே எதிரானது. அது வேறு. திமுகவை அப்படி இவங்க எப்படி பார்க்க முடியும்? இவர்கள் யாருங்கிறத பாருங்கிறேன். இவனெல்லாம் யோக்கியம் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்க, முறைப்படி அப்படி பாருங்கிறேன் நான். அதிமுக என்ன யோக்கியம் இல்லை? பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொன்னார்? இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது அப்படின்னு பேசினார். வச்சாரா இல்லையா? ரைட். இப்போ முதல் முறையாக சீமான் வந்து எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னா அவர் யார்? அவர் கேப்டனுக்கே நான் போய் வாக்கு சேகரித்தேன், எனக்கு வாக்கு தாங்க அப்படிங்கிறேன். இதெல்லாம் என்ன அரசியல்? கொள்கைன்னு கொக்கரிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கொள்கையான்னு கேட்குறான்.
ஜெயலலிதா படத்தை ஏங்க பாஜகவில் கூட்டணி நின்று ஜெயலலிதா போட்டோவை எடுத்துக்கிட்டு அன்புமணி போகிறாருன்னா அப்புறம் நீங்களாம் என்ன அரசியலில் என்னத்தை பேசுவீங்க நீங்கள்? இது அறமான்னு கேட்குறேன். உங்களை வேண்டாம்னு சொல்லி நீங்கள் அவங்க வேண்டாம் 2 கட்சியும் வேண்டாம்னு சொல்லி தானே போய் நிற்கிறீங்க. அப்புறம் ஜெயலலிதா யார்? உங்கள் கூடயும் வருது அந்த அம்மா, அதிமுக கூடயும் அந்த படம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஒரு தலைவர் ஒரு கொள்கையில் தான் நம்ம தொண்டர்கள் முன்ன பின்ன இருக்கிறாங்க வேறு விஷயம். ஒரு தலைவர் ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். இது என்னது? அப்படி நீ கொள்கை ரீதியாக உண்மையான மனிதன் எங்ககிட்ட கேட்குறீங்கள, நீங்கள் பேசின கொள்கைக்கு நிற்கிறீங்களான்னு கேளுங்கங்கிறேன் அவங்ககிட்ட. ஏன்ப்பா நீங்கள் கொள்கையில் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்புறம் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறீங்களே, இது என்னப்பா நியாயம்? ஜெயிக்கணும்னா எல்லா பல்ட்டியும் அடிப்பீங்களா அட்ரா ராமான்னு கேளுங்கங்கிறேன் நான். சமயத்தில் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் நிறைவு கேள்வி வச்சு, பாஜக கூட்டணியிலிருந்து விலகின பிறகு அதிமுக கொஞ்சம் பலப்பட்டிருக்கு அப்படின்றாரு. இருக்கலாம். அதாவது அது அவருடைய பார்வை, அண்ணனோட பார்வை. அதாவதுப்பா இப்போ கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களில் கோர் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அதுக்கு ஓட்டு போடணும், ஆனால் பிஜேபி கூட இருக்கிறதுனால போட முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கலாம். அப்போ இப்போ விலகிட்டாங்க அப்படிங்கும்போது சரி போடலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஒருவேளை அதை எதுவும் அண்ணன் திரும்ப சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. அது அவர்கிட்ட கேட்கப்பட வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மதிப்புமிக்க தலைவர். அந்த வகையில் அவர் அதோ ஒன்று இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த ஸ்டேட்மெண்ட். நிறைய விஷயங்களை பயிர்ந்து நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.